இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்களிலே பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பார்த்து கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி வரி செலுத்துவது என்றும், உயிர்த்தெழுதலை பற்றியும், முதன்மையான கட்டளை எது என்றும் இவர்களுடைய கேள்வி அமைந்திருந்தது. இவர்களுடைய எல்லாருடைய கேள்விக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொருத்தமான சரியான பதிலை கொடுக்கிறார். இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். தாவீதின் மகன் மெசியா என்று சொல்லுகிற போது எப்படி மெசியாவுக்கும் தாவீதின் மகனுக்கும் பொருத்தமாக அமைந்திருக்க முடியும்? அப்படி ஒருவேளை மெசியாவை தாவீதின் மகன் என்று குறிப்பிட்டால் தன்னுடைய உயர்ந்த நிலையிலிருந்து அவர் கீழே குறைக்கப்படுவதாகவும், மேலும் இந்த இடத்திலே இவருடைய காலகட்டமானது மிகவும் குறுகியதாகவும் இருப்பதாக அமைந்து விடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தெளிவாக அவர்களுக்கு விளக்குவதை நாம் காணுகிறோம். ஆண்டவர் இயேசு இவ்வாறு குறிப்பிடுகிறார். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவற்றை அவர்களுக்கு எடுத்து கூறி, ஆண்டவர் என் தலைவரிடம் என்று தாவீதே குறிப்பிட்டிருப்பதை அவர்களுக்கு நேரடியாக எடுத்துச் சொல்லி, இந்த இடத்தில் தலைவர் என்று குறிப்பிடுவது மெசியாவை அவர் குறிப்பிடுகிறார் என்கிற போது, என் அன்பிற்குரியவர்களே, தாவீதை விட அவர் உயர்ந்தவர், பெரியவர் என்பதை இந்த தலைவர் என்கிற வார்த்தையானது குறிப்பிடுவதாகவும், இவர் காலத்தால் முற்பட்டவர் என்பதை ஆபிரகாமிலும் பெரியவர் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடுவதின் வழியாக தாவீதை காட்டிலும் இவர் முன்பே இருந்தவர் என்பதை எடுத்துக் கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பகுதி. என் அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் பதிலை கொடுக்கும் போது மிகவும் தெளிவாக அவர் எடுத்து கூறுவதை காணுகிறோம். இந்த இடத்தில் தாவீதின் மகன் என்று குறிப்பிடுகிற வேளையில் இவர் என்னவோ குறைவானவராகவோ அல்லது காலத்தால் பிற்பட்டவராகவோ கருதக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, எப்படி நாம் மிகவும் தந்திரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு முறை ஒரு அரசன் வெளியே காலை அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பார்த்து கொண்டிருந்த போது அதிகமான மூட நம்பிக்கைக்கு ஆட்பட்டவனாக அந்த அரசன் இருக்கிறான். இந்த அரசனுக்கு சரியான பாட புகட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் கடவுள். எனவே ஒரு சாதாரண ஏழை வடிவை எடுத்துக்கொண்டு அவன் முன்பாக அதிகாலையில் தோன்றுகிறார். இதை பார்த்து விடுகிறான் அரசன். பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து குளிப்பதற்காக அவன் உள்ளே போகிறான். போகிற வழியிலேயே ஏதோ ஒரு இடத்தில் காலானது தட்டிவிட்டு அவனுடைய காலிலிருந்து ரத்தம் வடிகிறது. உடனடியாக அவன் நினைக்கிறான், இதோ என் காலில் ரத்தம் வடிகிறதே, இதற்கு காரணம் இன்றைக்கு நான் காலையில் பார்த்த அந்த ஏழைதான். அவனுடைய முகத்தில் நான் விழித்ததினால்தான் எனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது. இப்பேற்பட்டவனுடைய முகத்தில் இனிமேல் யாரும் விழிக்கக்கூடாது. எனவே அவனுக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிடுகிறான். இந்த செய்தியானது வீரர்களின் வழியாக அந்த ஏழைக்குடைய காதில் போய் விழுகிறது. அப்பொழுது அந்த ஏழை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறான், நான் அரசனை பார்க்க வேண்டும். எனவே அவனுக்கு அனுமதி தருகிறார்கள். அரசனை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பொழுது அரசனிடத்தில் இவர் இவ்வாறாக கேட்கிறார், நீர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறீர், எனக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று. நீர் என்னுடைய முகத்தில் விழித்ததினால் இன்றைக்கு உன்னுடைய காலில் அடிப்பட்டதாகவும் அதனால் எனக்கு மரண தண்டனை விதித்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன். ஒருவேளை இப்படி நினைத்துக் கொள்ளலாம், நான் இன்றைக்கு முதலில் உங்களைத்தான் பார்த்தேன், உங்களை பார்த்ததினால் எனக்கு மரண தண்டனை வந்திருக்கிறது. அப்பொழுது உங்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள் என்று அந்த அரசனுக்கு உணர்த்தி காட்டினாராம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய மறைசாட்சி புனிதர் போனிபாஸ் மிகுந்த விசுவாசம் கொண்டவராக இருக்கிறார் ஆண்டவரின் மீது. எனவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை
அவர் ஏழை எளிய மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த வேளையில் அதை பிடிக்காத சிலர் அவரை கொல்ல வழி தேடுகிறார்கள். எனவே அவரும் அவரோடு இருந்த பிற சகோதரர்களையும் சேர்த்து எல்லோரையும் கொன்று போடுகிறார்கள். இறைவனுக்கு மிகுந்த சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதனால் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஆண்டவருக்காக சிறந்த சாட்சியாக உயிர் நிற்பதை நாம் காணுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் இப்பேற்பட்ட உண்மையான சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெஸ்ஸியா, அவரே மீட்பர், அவரே நமக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.